பணம் பல வழியில் வரணும் சார். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பணம் பல வழியில் வரணும்னா நமக்கு குரு பகவானை தான் நம்ம பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க கெட்டியா. பேசிக்காக டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல சூரியன் வழிவிட்டால்தான், சூரியன் தான் நம்ம எல்லா விஷயத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஆத்மகாரகன், சோல் பிளானட் அப்படிங்கிறது. அந்த சூரியனை வலுப்படுத்துவது அப்படிங்கிறது, சூரியனை தினசரி பார்க்கறது புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கிறது. நான் ரொம்ப காலங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். சுத்தமான நெய் இதுக்கு கண்டிப்பான முறையில் தேவை. பொதுவாக மணி பிளான்ட் வாங்குறது வழக்கம். நிறைய பேர் மணி பிளான்ட் வீட்டில் வைப்பாங்க. மணி பிளான்ட்ல அதை மண்ணில் வைக்கிறதுல ஒரு பலன், அதை தண்ணியில் வைக்கிறதுல ஒரு பலனாக இருக்கும். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம் கொடுத்தா எதுவும் வராது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை பர்டிகுலர் 6 மணிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க யாருக்காவது பணம் கொடுக்கட்டும், அது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா. ஆனால் அந்த மாதிரி பணம் அப்படி அவங்க கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, சுமேசுல சாமி நமஸ்கார் சாமி, ஒரு காலத்தில் அப்பா சம்பாதிச்சாரு. எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து எங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நானும் சம்பாதிக்கிறேன், என் ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க. பட் கட்டுப்படி ஆகலை. ஏன்னா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு, அடுத்த எஜுகேஷன் செலவுன்னு பார்க்குறப்ப 2 சம்பளம் 10வது கொடுத்துருது. இன்னும் பல வழியில் வந்ததான் நல்லா இருக்குன்னு தோணுது. பணம் பல வழியில் வரணும் சாமி. அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பணம் பல வழியில் வரணும்னா நமக்கு குரு பகவானை தான் நம்ம பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க கெட்டியா. நிறைய பேர் சுக்கரன் நினைச்சிட்டு இந்த சுக்கரன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. சுக்கரன் பார்த்தோம்னா அதை அனுபவிக்க வைக்கக்கூடியவர் தான். ஸோ நம்ம அதை முதலாவது அதை நமக்கு வரணும், நிறைய பெருகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம குரு பகவானை தான் கெட்டியா பிடிச்சிக்கணும். குரு பகவானும் சூரியனையும் பிடித்துக் கொள்வது அப்படின்றது நல்ல பழக்கமா இருக்கும். இந்த சூரியனை எதிர்த்த கேள்வியே நான் தான் கேட்கிறேன். பணம் வரணும் சாமி, நீ பேசி முடிச்சோன்னா சார் வந்த பணம் நிற்கணும், நின்ன பணம் பெருகணும் தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ இதுல இப்ப நீங்க கேட்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். பரணி நட்சத்திர நாள் என்று ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, அல்லது பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று போடுறாங்கன்னா அது கண்டிப்பான முறையில் பெருகும், நமக்கு கெட்டு போயிடாது. அது நம்ம பரணி நட்சத்திரம்னா சுக்கரனுக்கானது அப்படி இப்படின்னு இல்லை, வேற நிறைய சூட்சுமங்களுமே பரணி நட்சத்திரத்துல இருக்கிறது. அதனால அது உடனே நம்ம அதிதேவதை யமன் அப்படி இப்படின்னு போயிடுறது, யமனோடது அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பரணி நட்சத்திர நாள்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா கண்டிப்பான அதுல நம்ம பணம் ஏதாவது ஒரு வகையில சேவிங்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியோ பண்ணாலுமே அது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பரணி நட்சத்திரத்துக்கு அதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பலன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலா ஒரு விஷயங்கள் நம்ம பேசிக்கா டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல சூரியன் வழிவிட்டால்தான், சூரியன் தான் நம்ம எல்லா விஷயத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஆத்மகாரகன், சோல் பிளானட் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஆத்மகாரகன் இருந்தாலுமே மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஆத்மகாரர்களுக்கும் ஆத்மகாரகன் யாருன்னு கேட்டா சூரியன். அப்ப அந்த சூரியனை வலுப்படுத்துவது அப்படிங்கிறது, சூரியனை தினசரி பார்க்கறது அப்படிங்கிறது. ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்றாங்க, நம்ம அதை விட்டுட்டோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமா இருந்தது. சூரிய வழிபாடு ஒரு சாரார் தான் பண்ணினாங்க அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் கூட சாமானியர்களுமே பார்த்தோம்னா அதிகாலையிலே அந்த சூரிய வெளிச்சத்துலதான் அவங்க எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த சூரியனை பார்க்கறதே பாத்தீங்கன்னா பல்வேறு நபர்களுக்குமே அவங்களுடைய வேலைனாலையும் சரி, அவங்க வாழ்க்கை முறையினாலையுமே அது போயிடுச்சு. அதிகாலையில தானே தூங்குறாங்க, 1 மணி 2 மணி தான் தூங்குறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த சூரியனை டெய்லி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். டெய்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். நல்ல அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள் சூரியனை கண் திறந்த நிலையிலே காலையிலே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 1 மணிக்குள்ள 1 மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சூரியனை பார்க்க வேண்டியது. அவர்கள் முடிந்தால் ஒரு 3 முறை ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமகன்னு ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு அவங்க அர்க்கியம் விடுறதுன்னா அர்க்கியம் விடலாம். அது மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா அதை செய்யலாம். இல்லைன்னா அவர்கள் கண் திறந்த நிலையிலே சூரியனை பார்த்து கொண்டு ஓம் சூர்யாய நமகன்னு மந்திரத்தினை அவர்கள் சொல்லலாம், ஆதித்யாய நமகன்னு சொல்லலாம். ஸோ இதில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் உடல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக மன ரீதியாக இது மாதிரியான ஒரு தடைகளே அவங்களுக்கு இல்லாம இருக்கும், கஷ்டங்களே இல்லாம இருக்கும். ஒரு வழி வந்துட்டே இருக்கு. மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாதானே. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, மனைவி ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா இதை தவிரவும் நமக்கு நிறைய இடத்துல இருந்து பணம் வரணும்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகணும் இல்லையா? சோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகிறதுக்கு வழி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா சூரியன் தான். அவர் எப்படி ஓபன் பண்ணுவார்னா அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முறைகளிலே அது எந்த ஒரு வசதியாக ஓபன் பண்ணணுமோ அது மாதிரியாக அவர்கள் அந்த ஒரு கதவை திறந்து வைப்பார். அது மாதிரியான விஷயமா இன்னைக்கு 20,000 வாங்கிட்டு இருந்தவங்க சாயந்தரம் பார்த்தா ரேபிட்டோ ஓட்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா 10,000 12,000 ஏர்ன் பண்றாங்க. இதே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இது இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்றவங்களே இப்ப ரேபிடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடியில் ஒர்க் பண்றவங்களே
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்கம் தவிர நான் வந்து இப்ப சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேபிடோல போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இல்ல நிறைய இப்பவுமே ஏகப்பட்டது இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் சாதாரணமாக வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு 40,000-50,000 சம்பாதிக்க முடியக்கூடிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பனா இருக்கு. கொஞ்சம் அவங்க கத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். பயந்துக்க கூடாது. ஒரு கம்ப்யூட்டரை பார்த்தோ அல்லது ஒரு மொழியை பார்த்தோ அவர்கள் பயந்து கொள்ளக்கூடாது. எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்ற ஒரு பயம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களால வந்து ஜம்முன்னு அவங்க வேற மாதிரியான ஒரு லெவல்ல அவங்க போக முடியும். அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த சூரியன் கண்டிப்பான முறையில ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு குருவாரமும் வியாழக்கிழமைகளிலுமே வந்து பெருமாள் கோயிலாகட்டும் அல்லது வந்து சிவன் கோயிலாகட்டும் இந்த ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டியது. மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கொடுக்கறது அப்படிங்கிறது. இதே நம்ம நாராயணர் கோயிலா இருந்தா அவங்களுக்கு திருமஞ்சனம் பண்றது, அப்பப்போ திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது இன்னும் பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மெயினா அங்க இருக்கக்கூடிய அந்த பட்டர் இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து பெருமாள் கோயில்ல பூஜை செய்பவர்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவன் கோயில் சிவாச்சாரியார்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு 2 வாழைப்பழமாவது மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்து ஏதாவது ஒரு அங்கவஸ்திரம் வந்து ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அங்கவஸ்திரம் வச்சு ஒரு தாம்பூலம் வச்சு அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்களை நமஸ்கரித்து விடுவது அப்படின்றது கண்டிப்பாக இதை வந்து மாசத்துல ஒரு 2 தடவையாவது செஞ்சாங்கன்னா இதுவும் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே அவர் பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா சார். பெண்களுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் மாதிரி கொடுத்துருவோம். ஆமா, விரலி மஞ்சளா கொடுத்துருவோம். சும்மா அவங்க வந்து விரலி மஞ்சளை அங்க இருக்கக்கூடிய இப்ப வந்து சிவன் கோயிலுக்கு போனாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில வச்சு அதுவே நம்ம வந்து ஒரு பிரசாதமா அதை வந்து கொஞ்சம் நிவேதனம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிவேதனம் பண்ணிட்டு அதை கொடுத்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துறதுங்கிறது பெட்டரா இருக்கும். தாயார் சன்னதியிலையும் தாராளமா மஞ்சள் வைப்பாங்க. நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தாயார்கிட்டயுமே வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இந்த மஞ்சளை கொடுக்கறது அதிகமா இருக்குது. ஸோ அதை கொடுக்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம் கொடுத்தா எதுவும் வராது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது கொடுக்க கூடாது அது கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை பர்டிகுலர் 6 மணிக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாவே 6 மணிக்கு மேல கொடுக்க மாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமையில பக்கத்திலே போக மாட்டாங்க. ஆனா வெள்ளிக்கிழமையில அன்னைக்கு அவங்க யாருக்காவது பணம் கொடுக்கட்டும், அது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பணம் அப்படி அவங்க கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு ஒரு பிச்சை புகுவோருக்கு இல்லாமல் வேற யாருக்காவது கொடுக்கணும். ஆனா நம்ம கிட்ட வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஒரு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நாம வந்து ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுக்கலாம்னா ஓகே. ஆனா நம்ம வந்து 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுக்க முடியாது. எழுத வீட்டுக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம 10 ரூபாயை கொண்டே கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க அந்த 10 ரூபாய் எடுத்துக்குவாங்க. ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒரு 6 நோட்டு எடுத்துட்டு போற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கக்கூடியது, அதாவது இதெல்லாம் எங்க ஒர்க் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டானா மால் இருக்கு இல்லையா, மால்குள்ள போயிட்டு அந்த மால்ல டிராப் பண்ணிடணும். சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தியேட்டருக்குள்ள போனோம்னா தியேட்டருக்குள்ள டிராப் பண்ணிடலாம். கோயில்ல போனோம்னா கோயில்ல டிராப் பண்ணலாம். பேங்க்ல போனா பேங்க்லயே டிராப் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே அங்க ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு வர்றதுக்கு என்ன இருக்கு, காயினா போடாம நோட்டா போட்டுட்டு வர்றது. இது மாதிரியாக நான் சொல்லக்கூடியது வந்து அரசமரத்தடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவேன். கொஞ்சம் மறைவான இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. யாரோ எடுத்துக்கிட்டு என்னவோ பண்ணட்டும், அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. அவங்க எடுத்து அவங்க என்ன வேணா பண்றாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது டைரக்டா உனக்கு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கஷ்டமா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ணி பாருங்கன்னு பல பேருக்கு இது அற்புதமான ஒரு பலனை கொடுத்துருக்கு. ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை இடத்துக்கும் உன்னால 6 இடத்துக்கும் பண்ண முடியலையா, ஒரே 1 இடமோ 2 இடம் எப்படி ஒரே நாள்ல மாலுக்கு போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு எல்லாம் பண்ண முடியும்னு சில பேர் நினைப்பாங்க. மால்குள்ளேயே தியேட்டர் வந்துருச்சுன்னு வைங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து தியேட்டர்ல உள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ள போய் போடணும்னு அவசியம் இல்லை. தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்குள்ள போய் போட்டுடலாம். நம்ம வந்து இந்த EA மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள உள்ள போய் அந்த டிக்கெட் வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு வந்துடலாம் சாதாரணமா. இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு பலன் தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர். புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கிறது நான் வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா. சுத்தமான நெய் இதுக்கு கண்டிப்பான முறையில தேவை. நார்மலா இருக்கக்கூடிய நெய் வந்து பலன் தராது. நம்ம வீட்டுல வந்து பீரோலையோ அல்லது வந்து பார்த்தோம்னா பணப்பெட்டி பிசினஸ் பிளேஸையா இருந்தாலும் பணப்பெட்டியில வச்சிடலாம். ஜிப்லாக் கவர் மாதிரி போட்டு ஜிப்லாக் கவர்ல ஒரு வெத்தலையோ 2 வெத்தலையோ எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு வெத்தலையா இருந்தாலுமே போதும். பின்னமாகாத வெத்தலையாக இருக்கணும். பின்னம்ன்றது இந்த கருப்பா இருக்கிறது ஓட்டையா இருக்கிறது அது கூட இருக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து காம்பெல்லாம் நம்ம எதுவும் கிள்ள வேண்டாம், நுனி எல்லாம் எதுவும் கிள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல வந்து கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, நெய்யை கொஞ்சம் தடவிடணும். நெய்யை ஃபுல்லா தடவிட்டு ஒரு 2 கிராம்பு அதுல வச்சுட்டு அதை அப்படியே நம்ம சுவாமி கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. முதல்ல நம்மளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே மடிச்சு ஒரு கவர்ல போட்டுட்டு சாதாரணமா நம்மளுடைய ஒரு பீரோலையோ இதுலயோ வச்சா பேர். இதுல வேற எதுவுமே தேவையில்லை. இது இருக்கிற இடத்துல உங்களுக்கு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் இது இருக்கும் இடம் செல்வம்னு சொல்லுவோமே, அது மாதிரி எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு ஒண்ணுமே வரதில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரியாவது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து
அது ஏற்படுத்திடும். இல்லவே இல்லாதவங்களுக்கு நிச்சயமா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நிறையவே வரும்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா புதன்கிழமை எந்த ஓரையில கொண்டு போய் புதன் ஓரையில பண்றது வந்து பெட்டராவே இருக்கும் வச்சுக்கலாம். மத்தியான நேரத்துல பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். பகல்ல வந்து 6 to 7ங்கிறத விட 1 to 2 பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு 1:15 ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சூரிய உதயம் இருக்கும். ஸோ 1:15 ஆரம்பிக்கலாம். அது மாதிரியாக இவங்க வந்து பண்ணி வச்சிடுறது. இதுல என்ன ஒரு விஷயம்னா அவங்க வந்து ஒவ்வொரு வாரமுமே இதை செய்யணும். பழசை அவங்க தூக்கி ஏதாவது ஒரு மரத்தடியிலையோ செடிக்கடியிலையோ மண்ணுல போடணும். அசுத்தம் இல்லாத மண்ணிலையா போடணும். ஸோ அசுத்தம் இல்லாத மண்ணுல போட்டுட்டு இதை செஞ்சுட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலன். சூப்பர். ஒவ்வொரு புதன்களும் செஞ்சுக்கிட்டே வரணும். அது பாட்டுக்கு அது இவ்வளவு புதன்கிழமைலாம் இல்ல, ஒரே ஒரு வெத்தலை கொஞ்சம் நெய் தடவை போறோம். வாரம் கூட எல்லாம் வருஷம் பூரா நீ வாழ்நாள் செய்யலாம். ஆமா, சூப்பர். தாராளமான முறையிலே செய்யக்கூடியது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பொதுவாக மணி பிளான்ட் வாங்குறது வழக்கம். நிறைய பேர் மணி பிளான்ட் வீட்டில் வைப்பாங்க. மணி பிளான்ட்ல வந்து அதை மண்ணுல வைக்கிறதுல ஒரு பலன், அதை தண்ணியில வைக்கிறதுல ஒரு பலனா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய. மண்ணில் வைக்கிறதா என்ன பலன் சாமி? நம்ம வடகிழக்கு பகுதியா இருந்ததுன்னா அது நம்ம வந்து வடகிழக்கு பகுதியில் நம்ம வந்து ஒரு எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு பேஸ் மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு பேஸ்ல வச்சுட்டு அதுல வந்து இந்த வடகிழக்கு பகுதியில மண்ணுல வைக்கிறது பெட்டரா இருக்கும். வடகிழக்கு பகுதியில மண்ணுல வைக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதி ஜலம் வைக்கிறது நல்லது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க வந்து வடக்கு பகுதியாகவோ அல்லது வடகிழக்கு பகுதியாகவோ இருந்தால் அதுல வந்து மண்ணுல வைக்கிறது அப்படின்றது எல்லோ கலர்ல இருக்கணும். அது மாதிரியாக இருக்கக்கூடியது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூப்பர் சார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இத ஜலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வட மேற்கு பகுதியிலே ஜலத்துல வைக்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அதே மணி பிளான்ட் தண்ணியில போட்டு வைக்கிறது, அவ்வளவுதான். இது 2 இடத்துல சின்னதா அவங்க வச்சிட போறாங்க. இது மாதிரியாக வைக்கிறது வந்து ரெண்டுமே வெவ்வேறு விதமான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புதினா அதே மாதிரி கொத்தமல்லி செடி எல்லாம் வந்து அதுவுமே ஒரு அற்புதமான மூலிகைகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து செல்வம் தரக்கூடிய மூலிகைகள். இந்த தனியா இருக்கு இல்லையா, இந்த தனியா அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுதான் நம்ம வந்து கொத்தமல்லின்னு சொல்றோம்ல. இந்த தனியா, சோம்பு ஒவ்வொன்றுக்குமே நமக்கு கிரகத்துடைய ஒரு சாரம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விஷயத்திலயுமே அதோட இது இருக்கு. இப்போ புதினா வாங்கி வைக்கிறது, அதை வந்து வீட்லயே வளரணும். அது மாதிரியாக நம்ம வந்து வீட்லயே வச்சு வளர்த்தினா அது இன்னும் நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமைகள்ல வாங்கி வச்சாங்கன்னா, கொத்தமல்லி போட்டு வச்சாங்கன்னா நம்ம சாதாரணமா போட்டா வளர்ந்துட போகுது. இது மாதிரிலாம் அவங்க புதன்கிழமைகளோ வெள்ளிக்கிழமைகளோ செஞ்சாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. நிச்சயமா சாமி. இதுக்குத்தானே ஒரு பரப்பரிகார கிளாஸ் வந்து கோயம்புத்தூர்ல போடுறீங்க. ஆமா, நம்ம தாந்திரோக்த முறையில இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி எல்லாம் பலன் தரணும் அப்படின்றது கோயம்புத்தூர்ல ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போக முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. வரக்கூடிய 15ஆம் தேதி கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி பகுதியிலே ஒரு மால் ஒன்று இருக்கு, பிரசான் மாலை ஏதோ சம்திங், ஏதோ ஒரு மால். அந்த மால் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பண்றோம். அது மாதிரி அது ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லி தருவீங்க இல்லையா? அதே போல இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து நம்மளுடைய அன்பர்களுக்காக கொடுத்தது. அங்க கொடுக்கறது நம்ம வந்து எப்பவுமே அதுல ஒரு சிறிய தொகை ஒன்று வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப நார்மலா எல்லாரும் வந்து அன்றாடம் ஈஸியா செலவு பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சிறிய தொகை ஒன்று வைத்திருக்கிறோம். அது அவங்க செலுத்திட்டு அவங்க அந்த பதிவுக்காக அதை அவர்கள் செலுத்தி விட்டு வரா மாதிரியான ஒரு விஷயம். 2 மணி நேரம் எடுக்கிற மாதிரி. ஸோ எந்த ஒரு தருணத்திலுமே நான் பொதுவாக என்னுடைய ஒரு பழக்கம் வந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே என்னுடைய சேனல்லையுமே நான் ரிப்பீட் பண்ணது கிடையாது, வேற சேனல்லையும் ரிப்பீட் பண்ணது கிடையாது. அது பெய்ட் ப்ரோக்ராம்ல கண்டிப்பான முறையில் ரிப்பீட் ஆகவே ஆகாது. இல்ல நீங்க நிறைய அனலைஸ் பண்ணீங்க சார். நான் உங்க வீடியோலாம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 8 years 9 years முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நம்மகிட்ட பேசுற விஷயங்களே அதுல நிறைய மாறுபட்டு வருது இல்ல. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. எங்க உறவுகள் வாழ்வில் அனைத்து பேருக்கும் வசந்தம் வீசட்டும். கண்டிப்பா. சுகமே சுகம். நமசிவாய்.